என் ஒய்ஃப் வந்து எங்க அம்மா அவங்க அம்மா வீட்ல இருக்காங்க சார். பசங்க ஏதாவது கேட்டாலும் அடிக்கடிக்க வராங்க. அது எவ்வளோ ம். இருந்தாலும் அவ்வளோதையும் குடிச்சிட்டு வந்துருவேன் நானு. வீட்ல ம். ரூ. 1 கூட வைக்க மாட்டேன். நீங்க சொன்ன அதே வார்த்தை. மிருகத்தனமா உங்கள பார்க்கறத நிப்பாட்டணும்னா, நீங்க இன்னைக்கு குடிக்கிறத நிப்பாட்டணும். இன்னைக்கு நான் பாட்டில தொட மாட்டேன். இது இன்னைக்கோட முடிவு. உங்க ஃப்ரெண்டு உங்கள சரக்கு குடிச்சாதான் உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வச்சுப்பாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு உங்க லைஃப்ல தேவையில்ல. அப்படிப்பட்ட பார்ட்டிஸுக்கு போய், அங்க போய் வளர்க்குற உறவுகள் வந்து வர்த்தே இல்ல. Hi, welcome to the show. மதுபானத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கும் மதுபானம் நம்ம லைஃபை கண்ட்ரோல் பண்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. என்னைக்கு ஒரு லிமிட் மீறி மதுபானம் நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குதோ அன்னைக்கு அதோட விளைவுகள் நமக்குள்ள மட்டும் இல்ல, நமக்கு வெளியே நம்மளை மீறியும் மற்றவங்களையும் பாதிக்கும். இன்னைக்கு ஒரு காலர் இதே மாதிரி சுச்சுவேஷன்ல தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. வாங்க அவங்க கதையை கேட்கலாம். சார் என் பேர் வந்து சுந்தர். நான் திருச்சியிலிருந்து கால் பண்றேன். எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, நான் சரக்குல வந்து ரொம்ப அடிக்ட் ஆகுறேன் சார். இதனால வீட்ல நிறைய ப்ராப்ளம் வரும் எனக்கு. ஒய்ஃபுக்கு ப்ராப்ளம் வரும். என் ஒய்ஃப் வந்து எங்க அம்மா அவங்க அம்மா வீட்ல இருக்காங்க சார். பசங்க ஏதாவது கேட்டாலும் அடிக்கடிக்க வராங்க எது இருந்தாலும். அதனால இப்ப நான் நைட்டு சரக்கு அடிச்சேன்னா ஆஃபீஸ் கூட போக முடியல. அப்படியே லீவ் எடுத்துறேன். காலையிலும் சரி, மத்தியானம் சரி, நைட்டும் சரி. அது எவ்வளவு இருந்தாலும் அவ்வளோதையும் குடிச்சிட்டு வந்துருவேன் நானு. வீட்ல ரூ. 1 கூட வைக்க மாட்டேன். சில பேர் வந்து ஃபெஸ்டிவலுக்கு அடிப்பாங்க. சில பேர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அடிப்பாங்க. நான் டெய்லி அடிச்சிட்டு இருக்கேன். இன்னும் அடிக்டா தான் ஆகுறேன், தவிர வெளியில வர மாட்டேங்கிறேன். அதனாலதான் உங்களுக்கு ஒரு சஜஷன், உங்களால முடிஞ்ச ஏதாவது எனக்கு பண்ண முடியுமா? நீங்க எத்தனை வருஷமா குடிக்கிறீங்க? நான் 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து காலேஜ் போக 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 அப்படியே பசங்க கூட அப்படியே ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே போக போய் நான் அப்படியே அடிக்க ஆரம்பிச்சேன் சார் நானு. ஏன் குடிக்க ஆரம்பிச்சீங்கன்னு தெரியுமா? மென்டல் ப்ரெஷர் சார். மென்டல் ப்ரெஷரா? என்ன காரணத்தால மென்டல் ப்ரெஷர்? சார் ஒர்க் ஓவரா தராங்க, வீட்ல பிரச்சனை, பசங்க இந்த மாதிரி வாங்கிட்டாங்க, இது வாங்கிட்டாங்க. முதல்ல மணி ப்ராப்ளம் சார். அதனாலேயே பாதி டென்ஷன் இருக்கு சார் எங்களுக்கு. ஆனா நீங்க ஸ்கூல் டைம்ல தான் குடிக்க ஆரம்பிச்சீங்களா? ஆமா. அது வந்து நான் வேணாம்னு சொன்னேன் சார். ஏன்னா நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்டூடெண்டா டூர் கூட்டு போனாங்க சார் ஃபர்ஸ்ட். அதுல போயிட்டு நான் தொடவே மாட்டேன், எப்பயும் நார்மலா தொட மாட்டேன். பசங்க அடிக்க ஆரம்பிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கூடுறா, அது ஒண்ணுமே ஆகாதுன்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் அடிச்சேன். அடுத்து செகண்ட் ரவுண்ட் அடிச்ச அப்புறம் தான் அப்படியே இதுவாச்சு. அப்படியே நான் பழகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நீங்க விட்டவே இல்லை இத்தனை வருஷமா? விடவே இல்லை, தொடர்ந்துகிட்டே இருக்கேன் சார். அப்படியே இப்போ உங்களுக்கு எவ்வளவு வயசு ஆகுது? 34 ஆயிடுச்சு சார். இப்போ வந்து 35 ஆக போகுது சார். பழகி பழகி அப்படியே இன்னும் அடிக்டா தான் ஆகுறேன், தவிர வெளியில வர மாட்டேங்கிறேன். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன் சார் நானு. ஒரு 2 நாள் பார்த்தேன், 3 நாள் பார்த்தேன். 4வது நாள் வந்து நம்ம தற்கொலை சமம் அந்த மாதிரி இருந்தது சார் எனக்கு. போய் அடிச்சிரு, வேற எதுவும் பண்ணாத, போய் அடி, முதல்ல போய் அடிச்சுட்டு உக்காரு. சில டைம் என்ன பண்ணுவேன்னா, அடிச்சுட்டு கூட நான் ஆபீஸ் போயிருக்கேன். அங்கேயும் நம்மளையே கேவலப்படுத்துவாங்க. அதனால ஒரு இது. சரக்கு குடிக்கிறதுக்கும் சரக்குக்கு அடிமையாகிறதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? கண்ட்ரோல். கண்ட்ரோல். இப்போ நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு கை இருக்கும். எப்போ குடிக்கலாம், யாரோட குடிக்கிறோம், எப்போ குடிக்க கூடாது, நம்ம குடிக்கிறதால என்ன விளைவுகள் வருது. இப்போ நீங்க குடிக்கிறதால மத்தவங்க அதால அஃபெக்ட் ஆகுறாங்களா, மத்தவங்க அதால பாதிக்கப்படுறாங்களா? ஆமா சார். நீங்க எப்ப யோசிச்சிருக்கீங்களா மத்தவங்கள பத்தி? இல்ல சார், நான் யோசிச்சது சார். அப்போ நீங்க குடிக்கும் போது நீங்க உங்களோட சந்தோஷத்துக்கு தான் குடிக்கிறீங்க. ஆமா சார். இப்போ மத்தவங்க பாதிக்கப்படும் போது உங்களுக்கு அது எப்படி தோணுது? அந்த கவலை எனக்கு தெரியல சார். ஏன்னா ஃபுல்லா நான் குடிச்சிட்டேன்னா அவங்க எப்படி வேணாலும் போகட்டும், நமக்கு என்ன அப்படின்னு ஒரு மனப்பானம் வந்துருது எனக்கு. அதனால இன்னும் என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நீங்க இன்னைக்கு குடிக்கிறத நிப்பாட்டணும், சரியா? இத்தனை நாள் உங்களோட சந்தோஷத்துக்காண்டி குடிச்சீங்க, இத்தனை நாள் உங்களோட நிம்மதிக்காண்டி குடிச்சீங்க. ஆனா இன்னைக்கு உங்க லைஃப்ல இருக்கிற மக்கள், உங்க நண்பர்கள், உங்க பசங்களுக்காண்டி நீங்க இந்த பழக்கத்தோட போறீங்க. ஓகே சார். மதுபான சாராயம் உங்க உடம்புக்கு எவ்வளவு கேடுதல்ன்றது நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்க சுத்தி இருக்கவங்களை எப்படி பாதிக்குது நான் சொல்றேன். உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான மக்கள் யாரு உங்களுக்கு? ஃபேமிலி தான் சார் எனக்கு முக்கியம். முதல்ல ஃபேமிலியில யாரெல்லாம் இருக்கா? வைஃப், 2 பசங்க, அம்மா, அப்பா. நீங்க குடிச்சிட்டு நீங்க வீட்டுக்கு வரும்போது இவங்க எல்லாரும் உங்களை எப்படி பாக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மிருகத்தனமா பாப்பாங்க சார் என்னைய மட்டும். அந்த மாதிரி ஒரு பார்வை உங்களுக்கு தேவையா? இல்ல சார். அந்த மாதிரி ஒரு பார்வை இத்தனை வருஷமா உங்களை பார்த்தாங்களே. ஆமா சார். இன்னையோட அதை நிப்பாட்ட போறோம், சரியா? இன்னையோட அது நிக்குது. நீங்க ஒரே நாள் அதை விட முடியாது. ஒரே நாள் நீங்க நினைச்சாலும் விட முடியாது. ஆனா ஒரு நாளா நீங்க விடலாம்.
ஒரு நாளும் நீங்க எடுக்கிற முடிவு உங்களையும் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நடத்தும், உங்க குடும்பத்தையும் ஒரு நல்ல அப்பாவோ இல்ல ஒரு நல்ல கணவனோ இல்ல ஒரு நல்ல மகனாவோ அவங்கள பார்க்க வைக்கும். ஒரு நாள் நீங்க நைட்டு குடிச்சிட்டு வந்து ரொம்ப வெறித்தனமா வந்துட்டு நீங்க வீட்டுல பிரச்சனை பண்றீங்க, இல்ல உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அதை பாக்குறாங்க, இல்ல அதுக்கு அடுத்த நாள் காலையில கூட உங்களை எங்கேயாவது ரோடோரம் பார்த்துட்டு உங்களை அந்த ஒரு நிலைமையில பார்க்கும் போது அவங்களுக்கு உங்க மேல வச்சிருந்த மதிப்பு கம்மியாகும்ல, அவங்களுக்கு உங்க மேல வச்சிருந்த மரியாதை கம்மியாகும்ல. ஆமா சார். அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம குடும்பத்தார் நம்மளை பார்க்கும் போது நம்பர் 1 அது உங்களோட ரெஸ்பெக்ட் கம்மி பண்ணுது, உங்களோட மதிப்பு உங்களோட தரத்தை அது கீழே கொண்டு வருது. அந்த மது உங்க உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் வர விளைவுகள் என்ன, அதை நீங்க முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதால நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மக்கள் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க. சாராயம் குடிக்கும் போது ஒரு வாட்டியும் உங்க உடம்பு எவ்வளவு பாதிக்கப்படுது தெரியுமா? இல்ல சார், அந்த குடிக்கிறப்ப எதுவுமே எங்களுக்கு தோணாது சார். உள்ள போயிட்டா மைண்ட் மட்டும் சும்மா ஒரு சொர்க்கத்துல இருந்த மாதிரி இருக்கும் சார் எங்களுக்குலாம். அது எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்? ஒரு பாட்டில் ஃபுல்லா அடிச்சும் இருப்பேன் சார். நானு ஜாலியா இருப்பேன் சார். பக்கத்துல யாரு இருந்தாலும் எனக்கு தெரியாது சார். அது இறங்குற வரைக்கும் தானே? ஆமா சார். இறங்கிடுச்சுன்னா மிருகத்தனமா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க சார். நீங்க சொன்ன அதே வார்த்தை, மிருகத்தனமா உங்களை பாக்குறத நிப்பாட்டணும்னா நீங்க இன்னைக்கு குடிக்கிறத நிப்பாட்டணும். உங்க அது உடம்புக்கும் கெடுதல், உங்களை சுத்தி இருக்க மக்களோட வாழ்க்கைக்கும் அது கெடுதல். சரியா? ஓகே சார். நீங்க ஒரு வாட்டி குடிக்கும் போது உங்க உடம்பு எவ்வளவு பாதிக்கப்படுது தெரியுமா? நீங்க சரக்கு அடிச்சுட்டு வரும்போது அந்த பாதிப்பு உங்க லிவரோ இல்ல உங்க ஹார்ட்டோ இல்ல உங்க பிளட் ப்ரெஷருக்கு மட்டும் இல்ல. சரியா? எவ்வளவு பேரு சரக்கு குடிச்சிட்டு ஆக்சிடென்ட்ல மாட்டிட்டு சாவறவங்க அதிகம், எவ்வளவு பேர் சரக்கு அடிச்சுட்டு மாடியில இருந்து கீழே விழுந்துட்டு மறிக்கிறவங்க அதிகம், எவ்வளவு பேர் சரக்கு அடிச்சுட்டு தடுக்கி விழுந்து தலையில அடிபட்டு சாவற பேர் எவ்வளவு கேஸுங்க அதிகம். இது உடனே வர மரணம். அண்ட் இதுக்கும் மீறி போய் எத்தனையோ மாசமா எத்தனையோ வருஷமா சரக்கு குடிச்சு லிவர் ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக்ஸ், பிளட் ப்ரெஷர், ஸ்ட்ரோக், இந்த மாதிரி ஏகப்பட்ட நோய்களும் வியாதிகளும் வரும். இது வந்துச்சுன்னா உங்களோட வாழ்க்கையோட நாட்கள்லாம் என்ன பட்டிருக்குன்னு அர்த்தம். ஒரு கும்பலா இருக்கிற மக்களோட நீங்க சரக்கு அடிச்சுதான் பழகி அவங்க கூட நீங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பழக்கணும்னா உங்க உடம்ப டேமேஜ் பண்ணிட்டு வர போதை, அப்படி ஒரு போதை தேவையா நீங்க யோசிக்கணும். எவ்வளவு பேர் பார்ட்டிஸுக்கு போய் குடிச்சிட்டு எவ்வளவு பேர் வந்துட்டு அந்த அந்த போதையை தேடி ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. அந்த பார்ட்டிக்கு போயிட்டு அந்த ஒரு குடி போதையில உங்களுக்கு ஒரு கிடைக்கிற ஃப்ரெண்டோ இல்ல அந்த குடி போதையில உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஃபீலோ, இப்படிப்பட்ட ஒரு ஃபீல் நிரந்தரமோ இல்லை, இதுல வர உறவுகள் நிரந்தரமோ இல்லை. நீங்க இன்னைக்கு எடுக்க வேண்டிய முடிவு என்னன்னா, நீங்க சாராயத்தை கண்ட்ரோல் பண்றீங்களா இல்ல சாராயம் உங்களை கண்ட்ரோல் பண்றா நீங்க முதல்ல பாத்துக்கோங்க. ஏன்னா அதால உங்க வாழ்க்கையில சுத்தி இருக்கிற மக்கள் எவ்வளவு பேர் உங்களால பாதிக்கப்படுறாங்கன்னு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா அதை நீங்க இன்னைக்கு மாத்த முடியும். அண்ட் 3வது, அதோட ஹெல்த் எஃபெக்ட்ஸ் உங்க உடம்பு எவ்வளவு பாதிக்குதுன்றதை நீங்க யோசிச்சுக்கணும். நீங்க குடிக்கிற ஒரு கிளாஸும் நீங்க குடிக்கிற ஒரு பாட்டிலும் சும்மா அவங்கள விடாது. இட் ஹாஸ் அன் எஃபெக்ட் ஆன் யுவர் பாடி. சரக்கு குடிச்சு வர ஃப்ரெண்ட்ஷிப்ஸோ இல்ல சரக்கால உண்டாகிற ஃப்ரெண்ட்ஷிப்ஸோ இல்ல உங்க ஃப்ரெண்டு உங்களை சரக்கு குடிச்சாதான் உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வச்சுப்பாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு உங்க லைஃப்ல தேவையில்லை. அப்படிப்பட்ட பார்ட்டிஸுக்கு போய் அங்க போய் வளர்க்குற உறவுகள் வந்து வர்த்தே இல்லை. ஒரே நாள்ல விட முடியாது, ஆனா ஒரு நாளா நீங்க விடலாம். ஒரு நாளும் நீங்க முடிவு எடுக்க போறீங்க. சரியா? இந்த ஒரு பழக்கத்தை நான் இன்னைக்கு ஸ்டாப் பண்ண போறேன். உங்களுக்கு எந்தெந்த நேரத்துல சரக்கு அடிக்க தோணுது அந்த நேரத்தை நீங்க பார்க்கணும். அந்த நேரத்துல நீங்க சும்மா இருந்தீங்கன்னா வேற ஏதாவது போய் பண்ணணும்னு உங்களுக்கு தோணணும். நீங்க இப்போ வேலை முடிச்சுட்டு ஒரு டாஸ்மாக் வழியா வரீங்கன்னா அந்த ரோட்ல வராதீங்க, வேற ரோட்ல சுத்தி வாங்க. உங்களை எந்த இடத்துல உங்களுக்கு அந்த தூண்டுதல் வருதோ, அந்த ட்ரிகர் வருதோ, அந்தந்த இடங்களை நீங்க அவாய்ட் பண்ணணும் இன்டென்ஷனலா. யார் கூட எல்லாம் சேர்ந்தா அவங்க கூட சேர்ந்து சரக்கு அடிக்கிறோமோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இன்னைக்கே கட் பண்ணுங்க. நீங்க புது ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தேடிக்கலாம், இல்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா கூட கொஞ்ச நாளைக்கு தனிமையா இருக்கலாம், இல்ல உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எந்த விஷயங்கள் சின்னதோ பெருசோ உங்களை சரக்கு பாட்டில தொட தூண்டுதோ அது இன்னைக்கு நீங்க நிப்பாட்டுறீங்க. உங்களுக்காண்டி மட்டும் இல்ல, உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் நீங்க அதை எடுக்கிறீங்க. இன்னைக்கு நான் பாட்டில தொட மாட்டேன், இது இன்னைக்கோட முடிவு. நாளைக்கும் இதே முடிவு நீங்க எடுக்க போறீங்க. இன்னைக்கு நான் பாட்டில தொட மாட்டேன், அதுக்கு அடுத்த நாள் இன்னைக்கு நான் பாட்டில தொட மாட்டேன். இந்த மாதிரி 3 நாள் 3 வாரம் ஆகும், 3 வாரம் 3 மாசம் ஆகும், 3 மாசம் 3 வருஷம் ஆகும். இந்த மாதிரி எடுக்கிற முடிவு தான்
உங்களை நிரந்தரமா இருந்து காப்பாத்தும். ஏன்னா இன்னைக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்ட காரணம் அதுக்கு ஒரு தீர்வுக்கு தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அண்ட் இது உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த எபிசோட்ல இந்த விஷயத்த கேட்கற யாரா இருந்தாலும் சரி, ஒரு அடிக்ஷன் கவுன்சிலிங் சென்டர் இருந்துச்சுன்னா அதுல ஜாயின் பண்ணுங்க. இப்படி உங்களுக்கு யாரும் தெரியலன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மேரேஜ் கவுன்சிலிங் பண்ணுவார், அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்றேன் உங்களுக்கு. உங்க மேரேஜை, உங்க உடஞ்சு போன கல்யாண வாழ்க்கை எப்படி கட்டணும்னு ஹெல்ப் பண்ணுவார். ஒரு அடிக்ஷன் சென்டரோ இல்ல ஒரு ரீஹேப் சென்டர் அப்படின்னா இந்த மாதிரி அடிக்ஷன் போற நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அண்ட் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த விஷயத்துல. உங்களோட கல்யாண வாழ்க்கையை நீங்க காப்பாத்தணும்னா இன்னைக்கு நீங்க எடுக்க வேண்டிய முடிவு. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையை நீங்க காப்பாத்தணும்னா இன்னைக்கு நீங்க எடுக்க வேண்டிய முடிவு இது. என்னால் முடிஞ்ச என்னெல்லாம் பண்ண முடியும் நான் ட்ரை பண்றேன் சார். நான் எதுவாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். எங்களோட லைஃப் கோச்சும் எங்களோட கவுன்சிலரும் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அடுத்த 24 ஹவர்ஸ்ல. இது நம்ம ஒரு நாள் இல்லை, ஒரு நாளும் இது நம்ம சேர்ந்து இந்த அடிக்ஷனை நம்ம முறியடிக்க போறோம். இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் அனுப்புங்க, நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவோம். வாங்க கூடி சீக்கிரம் உங்களை ஷோவில் சந்திச்சு உங்கள் ரியல் லைஃப் ப்ராப்ளம்க்கு ஒரு ரியல் லைஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். தேங்க்யூ.